டெல்லியில இந்த பேன்னால பாதிக்கப்பட போற வெஹிக்கிள்ஸ்னுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 62 லட்சம். பாதிக்கப்பட போறது வெஹிக்கிள்ஸ் சொன்ன இல்லையா? இல்ல, இந்த 62 லட்சம் வெஹிக்கிளையும் ஓட்டுற அந்த மக்கள், 62 லட்சம் மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. இந்த கார்ஸோ பைக்ஸையோ 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அதை ஓட்ட முடியாது. நீங்க ஸ்கிராப்பேஜ் பாலிசிக்குள்ள கம்பல்சரியா நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு புஷ் பண்றாங்க, தள்ளுறாங்க, ப்ரெஷர் பண்றாங்க. என்ன வேணா அதுக்கு வந்து வார்த்தைகள் நீங்க வந்து போட்டுக்கலாம். இது வந்து மெயினா ஏன் டெல்லியில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. இப்படி டெல்லி எப்படி ஆச்சு அப்படின்னா பொல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த பொல்யூஷன் வந்து வெஹிக்கிள்ஸ்ல இருந்து மட்டும்தான் வந்ததுன்னா இல்ல, இந்த பியூசி பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, 100 ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ்ல இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 200 ரூபா கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சரி, ரைட், அது பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த பொல்யூஷன் நார்ம்ஸுக்கு கீழே தான் என்னுடைய வண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வண்டியை ஸ்கிராப் பண்ணணும்? அப்படிப்பட்ட ஃபார்ம் கவர்மெண்ட் தான் கொடுக்குறீங்க. கவர்மெண்ட் போர்ட்டல் மூலமா தான் அது வருது. நாங்கள் தான் பே பண்ணி வாங்குறோம் எங்கள் வெஹிக்கிள்ஸுக்கு. ஆனால் அது வந்து உங்களுக்கு வேலிட் சர்டிஃபிகேட்டாக தோணலை. எங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிராப் பண்ணிடணும் இல்லையா? இப்போ இது வந்து கார்ஸுக்கோ டீசல் வெஹிக்கிள்ஸுக்குன்னு மட்டும் வரல. இதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகிறது 2 வீலர்ஸ். இப்போ அவர் அந்த ஸ்கூட்டி நீங்கள் பிடிங்கி தூக்கி போட்டீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? நடந்து போவாரா? நடந்து போகிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாரா? வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ஸ். ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறதுக்கான ஒரு டூல். ஸோ அப்படிப்பட்ட அந்த கன்வீனியன்ஸை நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து பிடிங்கிட்டு நடந்து போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய இந்த ரூல். இதை வந்து நீங்கள் எப்படி அந்த வெஹிக்கிளோடைய வயசை வச்சு மட்டும் தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறத புரியல. உங்களுடைய இந்த ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த கார் ஸ்கிராப்புக்கு போகணும். ஆனால் மெயின்டைனே பண்ணாமல் புகையை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கார், பர்சன் பீனுடைய கார் வந்து ஓடலாம் ரோட்டில். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. இன்னமும் நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் கார், ஃபர்ஸ்ட் பைக் வாங்காதவங்க லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்காங்க. லைஃப் ஸ்டைலுடைய பெட்டர்மெண்ட் ஆகிற விஷயத்தையும் நீங்கள் வந்து அணை போட்டு தடுக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். அவங்களால அஃபோர்ட் பண்ணவும் முடியாதவங்க பழைய கார் தான் வாங்குவாங்க. இன்றைக்கும் 40,000 50,000த்துக்கு ஏமாந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஒரு கார் நிற்கட்டும்னு பழைய இண்டிகாவையும் பழைய எஸ்டீமையும் வாங்கி வைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு நகை அடமானம் வச்சு வாங்கின வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் குப்பையில் போட போகிறீங்க. போட்டுட்டு நடந்து போடா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஸோ நீங்கள் காரில் போயிட்டு இருந்தவங்கள பைக்கில் போன்னு சொல்கிறீங்க, பைக்கில் போயிட்டு இருந்தவங்கள நடந்து போன்னு சொல்கிறீங்க. இது வந்து டீக்ரோத்தா தெரியலையா? இது வந்து அதிகமாக விற்கணும், புது வெஹிக்கிள்ஸ் அதிகமாக விற்கிறதுக்கு இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்களோ இந்த ஸ்கீமை அப்படின்னு சொல்லியும் ஒரு டவுட் வரத்தான் செய்யுது. அவங்கள பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நடந்து போடான்னு விட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50 லட்சம் பேர் வந்து வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னா யாருக்கு லாபம்? ஸோ அந்த டாக்ஸுக்காக இந்த ஸ்கீமா இல்ல உண்மையிலேயே பொல்யூஷனுக்காக தான் இந்த ஸ்கீமா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோல டெல்லியில 10 வருஷத்துக்கு மேல போன டீசல் வெஹிக்கிள்ஸுக்கும் 15 வருஷத்துக்கு மேல ஆன பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுக்கும் இனிமே நாங்க ஃபியூயல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃபியூயல் பேனை கொண்டு வந்திருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். இது ஒன்றும் புது நியூஸ் இல்ல, 15 நாளாவே புழக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. டெல்லியில இந்த பேன்னால பாதிக்கப்பட போற வெஹிக்கிள்ஸ்னுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 62 லட்சம். இதுல 41 லட்சம் பைக்குகள், அதாவது 2 வீலர்ஸ். பாதிக்கப்பட போறது வெஹிக்கிள்ஸ் சொன்ன இல்லையா? இல்ல, இந்த 62 லட்சம் வெஹிக்கிளையும் ஓட்டுற அந்த மக்கள், 62 லட்சம் மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. அவங்கள திடீர்னு இன்னைக்கு நீங்க ஓட்டிட்டு இருக்கிற வெஹிக்கிள் நீங்க ஓட்டக்கூடாது, நீங்க ஸ்கிராப் பண்ணிடணும்னு தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்க புதுசா வண்டி வாங்கிக்கங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளுறீங்க. உன்னால வண்டி வாங்க முடியல, உனக்கு வசதி இல்லைன்னா ஒன்னு நடந்து போ, இல்லைன்னா டெல்லியை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த பேன். சோ இந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த பேனை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங், இது என்ன பேன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு மேல போன டீசல் வெஹிக்கிள்ஸ், அதாவது உங்களுடைய வெஹிக்கிள் வாங்கும்போது ஆர்சி புக் இருக்கும் இல்லையா? அந்த ஆர்சி புக்னுடைய டென்யூர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். யூஸ்வலா நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இத்தனை நாளா எஃப்சி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் கொடுப்பாங்க ஒரு காரோ ஒரு பைக்கோ, அதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா 5 இயர்ஸா நம்ம வந்து அந்த கிரீன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டி நம்ம வந்து ரெனிவல் பண்ணிடுவோம் ஆர்சி புக்கை. ஸோ அப்படி நீங்க புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது டீசல் காரா இருக்கும் பட்சத்தில், அதே இது பெட்ரோல் காரா இருந்தது அப்படின்னா 15 வருஷம் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்கிராப் பண்ணிடணும் அப்படின்னு இது வந்து யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்சிஆர் ரீஜனுக்காகவே, நேஷனல் கேபிட்டல் ரீஜனுக்காகவே என்ஜிடி, அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரொபோசலா 2014 காலகட்டத்தில இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. 2018 காலகட்டத்தில் டெல்லிக்குள்ள நீங்க வந்து இந்த 10 வருஷத்துக்கு மேல ஆன டீசல் கார்ஸும் 15 வருஷத்துக்கு மேல ஆன பெட்ரோல் கார்ஸையும் பார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா இந்த 10 வருஷத்துக்கு மேலான டீசல் காரும் 15 வருஷத்துக்கு மேலான பெட்ரோல் காருக்கும் நாங்க ஃபியூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன அப்படின்னா நீங்க இந்த கார்ஸோ பைக்ஸையோ 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அதை ஓட்ட முடியாது, நீங்க ஸ்கிராப்பேஜ் பாலிசிக்குள்ள கம்பல்சரியா நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன வேணால் அதுக்கு வந்து வார்த்தைகள் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நடக்கிற உண்மை. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 10 வருஷம் 15 வருஷம் இந்த 15 இயர்ஸ் தாண்டின வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே அந்த வெஹிக்கிளுக்கு லைஃப் இல்லை, அதை வந்து நீங்கள் வந்து தூக்கி குப்பையில் போட்டணும், ஆர் ஸ்கிராப் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தமாக கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேனில் இந்த பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ டக்குன்னு நம்பர் பார்த்தோன்னே அது எந்த வருஷத்து வண்டி அப்படின்றத நல்ல கார் எந்தூசியாஸ்டாக இருந்தாங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. பட் அதர்வைஸ் அது எந்த மாடல் வண்டி அப்படின்றத கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஸ்கேனர்ஸ், அதாவது கேமரா பேஸ்டு ஸ்கேனர்ஸ் வந்து ஃபியூயல் பம்ப்ஸில் வைக்க போகிறாங்களாம். இதுக்கு வந்து ஒரு 350 பெட்ரோல் பம்ப்ஸை வந்து டெல்லியில் இருக்கிறத அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் சொல்லுது. 159 அப்படின்னு வேற ஒரு நியூஸ் பேப்பர் சொல்லுது. ஸோ யூஸ்வலாகவே தெரியும் இல்லையா, ஒரு நியூஸை ஒவ்வொரு நியூஸ் சேனல் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபேக்ட் என்னமோ சேம் தான், ஆனால் அந்த நம்பர்ஸ் மட்டும் லைட்டாக மாறுபடுது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. எனிவே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேலான ஒரு டீசல் கார்ல டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பங்க்ல போய் டீசல் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா அதை எப்படி உங்களுடைய கார் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதை ஸ்கிராப் பண்ணணும்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். அங்க ஒரு கேமராஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேமராவை ANPR கேமராஸ்னு சொல்றாங்க. ANPRனா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டட் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய கேமராஸ். ஸோ அதுதான் அந்த கேமரா மூலமா உங்க கார் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்றது 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு பெட்ரோல் கார் இருக்கும். அது வந்து கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஹூட்டர் சிஸ்டம், அதாவது ஹூட்டர்ன்றது அலாம். ஸோ அது வந்து அலார்ம் சிஸ்டம் ஒன்று ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அலாரம் அடிக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு மேலான எண்ட் ஆஃப் லைஃப் ஆன வெஹிக்கிள் வந்து பங்குக்கு வந்திருக்கு பெட்ரோல் போகிறதுக்கு, டீசல் போகிறதுக்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த காரை இம்பவுண்ட் பண்ணிடுவாங்க. இம்பவுண்ட்னா பிடிச்சி வச்சுப்பாங்க, அது ஸ்கிராப்பேஜுக்கு தள்ளி விட்டுருவாங்க அங்கேயே ஆன் ஸ்பாட்லேயே. ஸோ இதுக்காக ஒரு 100 போலீஸ் பர்சனல் அந்த 100 பங்க்லையும் 59 அதாவது 159ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 100 பங்குகளுக்கு வந்து 100 போலீஸ் பர்சனல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக பேலன்ஸ் இருக்கிற 59 பங்குகளுக்கு வந்து டிராவல் டிபார்ட்மெண்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 59 ஸ்டாஃப்ஸை வந்து அசைன் பண்ணுறாங்க. அது போக இப்போ நம்ம காரை வந்து அவங்க வந்து இம்பவுண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா, சண்டை போடுவோம் இல்லையா? ஸோ அப்படி சண்டை வரலாம், பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அடக்கிறதுக்காக 2 போலீஸ் பந்தோபஸ்தும் வந்து பங்குக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடக்குது. இது வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. இனிமே வரப்போகுதுன்றதுல வந்துருச்சு. இது வந்து இப்போ ப்ராப்பரா டெல்லியில மட்டும் அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் ஃபியூச்சர்ல டெல்லியை சுற்றி இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பிளான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மெயினாக ஏன் டெல்லியில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணணும். பொல்யூஷன் அப்படிங்கிறது டெல்லிக்கு எப்படி வருது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி, அதாவது குறைஞ்சிக்கிட்டே போகும். ப்ரீத் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் டெல்லியில் போயிட்டு சில நேரங்களில் ப்ரீத் பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டெல்லி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்படி டெல்லி எப்படி ஆச்சு அப்படின்னா பொல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த பொல்யூஷன் வந்து வெஹிக்கிள்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்ததுன்னா இல்லை, வெஹிக்கிள்ஸ்லேருந்தும் வந்தது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 4 ரீசன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து வெஹிக்கிள்ஸ்னுடைய பொல்யூஷன், மெயினாக டீசல் வெஹிக்கிள்ஸ்னுடைய பொல்யூஷன் சொல்கிறாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே டீசல் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து சிஎன்ஜிக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை எலக்ட்ரிஃபையும் பண்ணுறாங்க. ஸோ இவி பஸ்ஸஸ் தான் வந்து டெல்லி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னுடைய அவங்க வெளியிடக்கூடிய அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில், பிளேசஸில் ஹார்வெஸ்டிங், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் பண்ணி வீட்டு இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிச்ச மீதிகள் இருக்கும்ல, அங்கே இருக்கக்கூடிய வழக்கம் என்ன அப்படின்னா அதை வந்து எரிச்சு விட்டுருவாங்க. அதாவது மிச்ச மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் புல் மாதிரி முளைச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து தீயிட்டு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது டெல்லியில் பண்ணுறது இல்லை, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில், முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா அந்த மாதிரி இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புகை வந்து இந்த காற்று மூலமாக, டெல்லி அப்படிங்கிறது நட்ட நடுவில் இருக்குது, இந்த விண்டு மூலமாக அது வந்து இந்த புகையை தள்ளிட்டு வந்து டெல்லிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு
ட்ரை பண்ணாங்க. பட் அது எந்த அளவுக்கு பண்ணாங்கன்றது தெரியல. இப்போ இந்த கார்ஸ் வெஹிக்கிள்ஸை இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு போனவங்க அதுக்கு ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கலாம். அது அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக பண்ண மாதிரி தெரியல. பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப டீப்பாக பண்ண மாதிரி தெரியல. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவங்க எரிக்கிறதுக்கு அதாவது அக்ரிகல்ச்சரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. பட் அந்த மிச்சம் மீதி எரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது எரிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது ஒரு டூல் கவர்மெண்ட் எனேபிள் பண்ணியிருக்கலாம். பட் அதை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஃபியூயல் பேன் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பியூசி பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. ஸோ அது வருஷம் வாங்குவோம், கார்ஸாக இருக்கட்டும் பைக்ஸாக இருக்கட்டும். ஸோ அது ஐ திங்க் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க வெஹிக்கிள்ஸுக்கு 6 months கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பியூசி பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற சர்டிஃபிகேட். ஸோ இது அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, 100 ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸில் இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 200 ரூபா கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சரி, ரைட், அது பிரச்சனை இல்லை. இப்போது அது வாங்குகிறோம். இப்போது 15 வருஷத்துக்கு மேலான வெஹிக்கிள் தான் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த பொல்யூஷன் நார்ம்ஸுக்கு கீழே தான் என்னுடைய வண்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வண்டியை ஸ்க்ராப் பண்ணணும்? அப்படி இருக்கும்போது நான் ஏன் வண்டியை ஸ்க்ராப் பண்ணணும்? பதில் இல்லை. அப்போது நீங்கள் விதிச்சிருக்கக்கூடிய பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட ஃபார்ம் கவர்மெண்ட் தான் கொடுக்குறீங்க. கவர்மெண்ட் போர்ட்டல் மூலமாக தான் அது வருது. நாங்கள் தான் பே பண்ணி வாங்குகிறோம் எங்கள் வெஹிக்கிள்ஸுக்கு. ஆனால் அது உங்களுக்கு வேலிட் சர்டிஃபிகேட்டாக தோணலை. எங்கள் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிடணும் இல்லையா? ப்ராப்பர் வேலிடான டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு படலை. எனிவே நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி தான் ஆகணும். பியூசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இல்லையா? இது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த பெரிய அலை பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஒரு சுனாமி அலையாக மாறி கொஷின்ஸ் கேட்கணும். கவர்மெண்ட்டை கொஷின் கேட்கக்கூடாது, கோர்ட்டை கொஷின் கேட்கக்கூடாது அப்படின்ற லீகாலிட்டி எல்லாம் ஓகே. பட் தென் அல்டிமேட் யார்? ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் உலகின் மிகப்பெரிய டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நாட்டில் விமர்சிக்கக்கூடாது ஆர் கவர்மெண்ட்டை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த நியாயம் இருக்குன்னு தெரியல. இன்னும் மக்கள் பயப்படுறாங்க. ஸோ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதில் விடை கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக கேள்வி கேட்டு தான் ஆகணும். அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை நான் பார்க்குறேன். சரி, இப்போது பெட்ரோல் பங்குக்கு ஒருத்தர் 15 வருஷம் ஆன வெஹிக்கிள், எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் கொண்டு வந்துட்டாரு. அவங்க அதை இம்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை யார் கொண்டு போய் ஸ்க்ராப் பண்ணி அந்த ஸ்க்ராப் ஆன வேல்யூவை அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு கொடுக்கணும், அது யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித தெளிவும் இல்லை. போலீஸ் அதை இம்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்க்ராப்பு கொடுத்துருவோன்றாங்க. நம்மளே தான் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிக்கணும் போல். அது எத்தனை நாள் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்போ கொண்டு போய் ஸ்க்ராப்பில் கொடுப்பாங்க, எப்போ அதனுடைய வேல்யூ வரும் தெரியாது. எந்த பதிலும் கிடையாது. இப்போ இது கார்ஸுக்கோ டீசல் வெஹிக்கிள்ஸுக்குன்னு மட்டும் வரல. இதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகிறது 2 வீலர்ஸ். ஸோ 2 வீலர்ஸ் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பைக்கை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அந்த வெஹிக்கிள் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். அப்படி கண்டிஷனில் இல்லை அப்படின்னாலும் அவரால் புது வெஹிக்கிள் அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில் இல்லாத ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது நீங்கள் அந்த வண்டியை பிடுங்கி ஸ்க்ராப்பில் போட்டுடுறீங்க, குப்பையில் போட்டுடுறீங்க. ஸோ இப்போது அவர் மறுபடியும் ஒரு ஸ்கூட்டர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்லேயே ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. 2010 மாடலு. இப்போ 2025 இருக்கும். 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கேன். டிவிஎஸ்னுடைய ஸ்கூட்டி பெப்பு. இப்போது எஃப்சி வரப்போது, எஃப்சியும் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலையும் அந்த இது வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட் வந்துடும் தான் சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் நம்ம பெட்ரோல் போட போகிறோம். அந்த ஸ்கூட்டியை நீங்கள் பிடிச்சி ஸ்க்ராப்பில் போட்டுடுறீங்க. இப்போ அந்த ஸ்கூட்டியை ஓட்டுறது யாருன்னா நான் கிடையாது, எங்கள் அப்பா. அவர் ஒரு ரிட்டையர்ட் பர்சன், நியரிங் 70 இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போது அவர்கிட்ட போய் இப்போ அவர் என் கூட இருக்காரு, நான் ஏதோ லோன் போட்டு வாங்கி கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க புது ஸ்கூட்டி. ஆனால் அவர் தனியாக இருக்கார், இல்லை பசங்க இல்லாத ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. இப்போது அவர் அந்த ஸ்கூட்டி நீங்கள் பிடிங்கி தூக்கி போட்டிங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? நடந்து போவாரா? நடந்து போகிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாரா? அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களா கஷ்டப்பட்டு ஒரு வசதியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது கன்வீனியன்ஸ். வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ஸ். ஒரு பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறதுக்கான ஒரு டூல். ஸோ அப்படிப்பட்ட அந்த கன்வீனியன்ஸை நீங்கள் அந்த பர்சன் கிட்ட பிடிங்கிட்டு நடந்து போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய இந்த ரூல். இன்னொன்று இருக்குது. இதை நீங்கள் எப்படி அந்த வெஹிக்கிளோடைய வயசை வச்சு மட்டும் தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறது புரியல. ஸோ வெஹிக்கிள்ஸ், அதாவது ஐஸ் வெஹிக்கிள்ஸ்னு பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டிங்களேன், இப்போது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா 15 வருஷம் அப்படிங்கிறது
ஒன்றுமே கிடையாது அந்த இன்ஜினுக்கு. அது ஓடிட்டு கிடக்கும், ஒரு 40-50 வருஷம் வரைக்கும் கூட ஓடிட்டு கிடக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பொல்யூஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இல்லை நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் இருக்கார், ஒரு 15 வருஷமாக ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காரு. அந்த வெஹிக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக இன்ஜின் ஆயிலிருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவருடைய பொல்யூஷன் வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் ஏன் அந்த வண்டியை ஸ்கிராப்பில் கொடுக்கணும்? அதே மாதிரி இன்னொருத்தர், இப்போது அவர் வந்து பர்சன் ஏன்னு வச்சுக்கலாம், இவரை பர்சன் பின்னு வச்சுக்கலாம். இப்போ பர்சன் பி வந்து ஒரு 2 வருஷம் பழைய வண்டி தான் வச்சுருக்காரு. ஆனால் அவர் சரியாக வண்டியை மெயின்டைன் பண்ணல, இன்ஜின் ஆயில் மாற்றலை, நிறையா சிக்கல்களோடு அந்த வண்டி இருக்குது, நிறையா புகை தள்ளுது. நீங்கள் சொல்கிற உங்களுடைய கவர்மெண்ட் நார்ம்ஸ் அந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோலுக்குள்ளே அந்த கார் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய இந்த ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கார் ஸ்கிராப்புக்கு போகணும். ஆனால் மெயின்டைனே பண்ணாமல் புகையை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கார் பர்சன் பீனுடைய கார் வந்து ஓடலாம் ரோட்டில். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. இதை நீங்கள் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கணும்னா, இந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அந்த சர்டிஃபிகேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் ஆக்கியிருக்கலாம். அதன் மூலமாக அந்த நீங்கள் சொல்கிற அந்த நம்பர், அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிராப்புக்கு அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாமே தவிர, அதாவது வெஹிக்கிள்ஸை நீங்கள் பெட்டராக மெயின்டைன் பண்ணணும், பொல்யூஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. மாற்று கருத்து இருக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தது தான், அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்குறேன். ஒருத்தர் ட்விட்டரில் எழுதியிருந்தார், அதாவது இந்த நாட்டில் நடந்து போகிறதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான டீசெண்டான ஃபுட்பாத் இன்னும் நிறைய இடங்களில் இல்லை, பெரிய ரோட்ஸ்லேயே இல்லை. அதுவும் நம்ம சென்னை மாதிரி இடங்களில் நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ அதுவும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால பொறுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் தென் ஃபுட்பாத் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபுட்பாத் வந்து எங்கே இருக்குன்னே தெரிலன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய நம்ம நாடு, நான் குறை சொல்லலை, இருக்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த நிலமையில தான் நம்ம இந்தியா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நார்வே, ஸ்வீடன் மாதிரி கண்ட்ரீஸில் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து அவங்க கொண்டு வராங்க. அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் டு த பப்ளிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் அந்த வெஹிக்கிள்ஸை தூக்கிட்டு அவங்க வந்து இவி வெஹிக்கிள்ஸுக்கு போகிறாங்கன்றது ஓகே, ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஊரில் அது எப்படி ஒத்துக்க முடியுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னமும் நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் பைக் வாங்காதவங்க லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுடைய ஒரு லைஃப்பில் பெட்டர்மெண்ட் ஆகிற ஒரு லைஃப் ஸ்டைலினுடைய பெட்டர்மெண்ட் ஆகிற விஷயத்தையும் நீங்கள் வந்து அணை போட்டு தடுக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில் ஒரு காரோ ஒரு பைக்கோ அஃபோர்டபுள் விஷயத்தை தாண்டி போயிடுச்சு, ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக ஆயிடுச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னாலே அந்த ஸ்கூட்டி பெப்பு, அது வந்து 45,000 2009 2010 நாங்கள் வாங்கும்போது. இன்னைக்கு ஸ்கூட்டி பெப்பு 1 லட்சம் ரூபாய், மோர் தென் டபுள். ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அதே தான் இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு மினிமம் கார், அதாவது ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் புது கார் தான் வாங்குவேன்ற ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் ஆல்டோ அதுவே மினிமம் உங்களுக்கு 5 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சா தான் வரும். ஸோ ஒரு கார் வேணும், வீட்டில் ஒரு குழந்தை வச்சுருக்கோம், வயசானவங்க இருக்காங்க, திடீர்னு நைட்டில் தேவைப்படும், டாக்ஸி வச்சு போகிறதுக்கான டைமிங் இருக்காது, அவங்களுக்கு கார் அப்படிங்கிறது ரொம்ப அவசிய தேவையாக இருக்கும். கார்னு இல்லை பைக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த வெஹிக்கிளை வந்து ஒரு டூலாக, ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அவசரமாக போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூலாக பார்க்குறவங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ணவும் முடியாதவங்க பழைய கார் தான் வாங்குவாங்க. இன்றைக்கும் 40,000 50,000த்துக்கு ஏமாந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஒரு கார் நிற்கட்டும்னா பழைய இண்டிகாவையும் பழைய எஸ்டீமையும் வாங்கி வைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களையெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கார் தூக்கி அவங்க கஷ்டப்பட்டு நகை அடமானம் வச்சு வாங்கின வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் குப்பையில் போட போகிறீங்க. போட்டுட்டு நடந்து போடா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியல எனக்கு. இது யார் கேட்பாங்கன்னே தெரியல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் யாருமே கேட்க மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் காரில் போயிட்டு இருந்தவங்கள பைக்கில் போன்னு சொல்கிறீங்க, பைக்கில் போயிட்டு இருந்தவங்கள நடந்து போன்னு சொல்கிறீங்க. இது வந்து டீக்ரோத்தாக தெரியலையா? சரி, அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளை விட்டுருவோம், கொஞ்சம் ஹையர் செக்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கே போவோமா? கொஞ்சம் ஹை கிளாஸில் இருக்கிற பீப்புளை பற்றி பேசுவோமா? இப்போ 2010 நீங்கள் வந்து ஒரு ஃபார்ச்சுனர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஃபார்ச்சுனர் வந்து 27 லட்சத்துலேருந்து 30 லட்சம்குள்ளே இருந்தது. இன்றைக்கி ஃபார்ச்சுனர் 65 லட்சம். ஒன்றும் பெருசாக மாறலை, அதே இன்ஜின் தான், பாடியில் கொஞ்சம் ட்வீக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்ச்சுனரை பொறுத்த வரைக்கும் தெரியும், அது ஓடிட்டே கிடக்கும். இப்போது அந்த வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. 10 வருஷம் மேலே ஆகிடுச்சுன்னு தூக்கி குப்பையில் போடணுன்றீங்க, ஸ்க்ராப் பண்ணணுன்றீங்க. இப்போது
30 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின ஒரு வெஹிக்கிளை ஸ்கிராப்பில் போட்டுட்டு மறுபடியும் 70 லட்ச ரூபாய்க்கு 65 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும். அப்போது இங்கே ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறதா தெரியுது இல்லையா? நான் ஒன்றும் அதை கிரியேட் பண்ணலை, இருக்கிறதா ஓப்பனாக தெரியுது. கவர்மெண்ட் வந்து இந்த புது கார்ஸ் ஆர் புது வெஹிக்கிள்ஸ், பைக்ஸ் இருக்கட்டும், கார்ஸ் இருக்கட்டும், இது வந்து அதிகமாக விற்கணும், புது வெஹிக்கிள்ஸ் அதிகமாக விற்கிறதுக்கு இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்களோ இந்த ஸ்கீமை அப்படின்னு சொல்லியும் ஒரு டவுட் வரத்தான் செய்யுது. ஏன்னா இப்போ வந்து 62 லட்சம் டெல்லியில் மட்டும் வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்கிராப்புக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த 62 லட்சம் மக்கள் புதுசாக வெஹிக்கிள் வாங்கணும். 62 லட்சம் மக்களில் ஒரு 10 லட்சம் மக்களால் வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நடந்து போடான்னு விட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50 லட்சம் பேர் வந்து வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னா யாருக்கு லாபம்? நம்ம ஊரில் தான் வெஹிக்கிள்ஸுக்கு எவ்வளோ டேக்ஸுங்கிறது அதை வேறு நான் தனியாக சொல்லணுமான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த டேக்ஸுக்காக இந்த ஸ்கீமா இல்லை உண்மையிலேயே பொல்யூஷனுக்காக தான் இந்த ஸ்கீமா? சரி, இது டெல்லியோடவே நிற்குமா அப்படின்னா அதுவும் கிடையாதான். இந்த ஃபியூவல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போக போக இன்னும் அவங்களுடைய நெய்பரிங் பிளேசஸ், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குருகிராம், ஃபரிதாபாத், காசியாபாத், கௌதம் புத் நகர், அது வந்து நொய்டா, அப்புறம் சோனிபத், இதெல்லாமே வந்து இந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு மேலான டீசல் கார்ஸ், 15 வருஷத்துக்கு மேலான பெட்ரோல் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கிராப்பேஜுக்குள்ளே போயிடும் நவம்பர் 1 இது எப்படி டெல்லி வந்து ஜூலை 1 கெடுவு வச்சு அமல்படுத்தினாங்களோ அப்படி நவம்பர் 1 அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் வெளி மாநிலங்களுக்கு விற்பாங்க. அப்படி டெல்லி வெஹிக்கிள்ஸ், ஹரியானா வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில், நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில் நிறைய டீலர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெஹிக்கிள்ஸையும் வாங்குறது அப்படிங்கிறது இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். சென்னைக்கும் வரலாம்னு தான் சொல்கிறாங்க. 2027 மற்ற சிட்டிஸுக்கும் வந்துடும், மெட்ரோ சிட்டிஸ்க்கு வந்துடும், அதுக்கப்புறம் பி டவுன்ஸுக்கும் வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வாங்குறதை இனிமேல் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஆனால் ஏற்கனவே வாங்கினவங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், ஹார்ட் அண்ட் மணி என்ன ஆகும் தெரியல. அதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அதை பற்றி இங்கே யாருக்கும் கவலை இருக்கிற மாதிரியும் தெரியல. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓட்டு கேட்குறதுக்கு கவுன்சிலர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளை தான் போய் டார்கெட் பண்ணுறீங்க. எங்கேயும் அப்பார்ட்மெண்ட் ஏறி பெல் அடித்து ஓட்டு கேட்டு நான் பார்த்ததில்ல. ஆர் பெரிய பெரிய பங்களாவில் போய் கேட்டை தட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஓட்டு கேட்டு நான் பார்த்ததில்ல. அவங்களுடைய ஓட்டு, அதாவது அவங்களோட ஓட்டுக்காக மட்டும் அந்த க்ரௌடை பார்க்குறீங்களே தவிர அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத, அவங்க ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு கடன் வாங்கி வட்டி கட்டி ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்காங்க. அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அது அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியும். இதுக்கு வேறு ஏதாவது மாற்று கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் யோசிக்கணுமே தவிர இதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கொண்டு வரணுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எல்லாமே அந்த பொல்யூஷனில் அடிபட்டுருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைன். என்னுடைய கன்சர்ன் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்கள பற்றி சுத்தமாக கிடையாது. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ இது 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 சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. லீகலாக இல்லை தவறான விஷயமா அப்படிங்கிறதும் தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஸோ அது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.